மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, சாமையில சூப்பு பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, சாமை வந்து நான் இப்போ காலையில் செய்ய போகிறன்றதுனால நைட்டே ஊற வச்சுட்டேங்க. 2 ஸ்பூன் சாமை அரிசி போட்டு ஊற வச்சுருக்கேன். கேரட்டு, பீட்ரூட்டு, இஞ்சி, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட நெய் இருக்குது. நீங்கள் வெண்ணெய் இருக்கவங்க வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாமை அரிசியில் இப்போ என்ன போட்டுக்கோன்னா, கேரட்டு, பீட்ரூட்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா இது வரைக்கும் விட்டுருக்கோம். நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் எடுத்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. இது வேகணும். இந்த அரிசி வேகிறதுக்கு வரைக்கும் ஊற்றிக்கிட்டு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். அது மாதிரி தேங்காய் பால் இதை ஊற்றி நம்ம வச்சிடலாம். இது இப்போ வேகட்டும். ஸ்லோவாக வைக்கணுங்க, சிம்மில் தான் வைக்கணும். வச்சு 2 விசில் வந்ததுக்கப்புறம் அடுத்து இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, கெட்டியாக இருக்குது. நம்ம சூப்பர்லாம் தண்ணி ஊற்றிக்கோங்களா, அதனால் வந்து இருக்கிற தேங்காய் பாலை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பெப்பர், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பெப்பர் சூப் எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குங்க. ஒரு ஹெல்தியான சூப். வீடியோ போட்டுங்க, சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதை முதல்ல ஃபஸ்ட்டு மத்தியானத்தில் யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது வேக வச்சு வடித்து சாப்பிட்டு பாருங்கள். அது உடம்புக்கு செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து 2 வேலையாக எடுத்துக்கோங்க, காலையில் மதியம். இப்போ நான் ஒரு வாரமாக நாங்கள் சாப்பிட்ருக்கோம், மத்தியானத்தில் சாப்பிட்ருக்கோம். எங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் நான் இப்போ காலையில் சூப்பாக இது எடுத்துருக்கேன். இது சாமை அரிசியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா, இதில் வந்து கால்சியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அப்புறம் வந்து அயன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. சாப்பிடுங்க, ஹெல்த்தாக நல்லா ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.